ஸோ கைஸ், புருட்டோ டூ ப்ளூ வார்டெக்ஸோட சாப்டர் 1 இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். அதாவது புருட்டோ அனிமே முடிஞ்சதுக்கப்புறமா டூ ப்ளூ வார்டெக்ஸ் அப்படிங்கிறது 3 இயர்ஸ் டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான். அந்த வரிசையில் சாப்டர் 1 இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். சாப்டர் 1ஓட கவர்லேயே பார்த்தீங்கன்னா சாரடா உச்சியாவை தான் காட்டுறாங்க. அண்டு காஸ்டியூமெலாம் பார்த்திங்கன்னா செம்மையாகவே மாறி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா இந்த நியூஜென் புருட்டோக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றிருக்காங்க. இந்த சாப்டரோட ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சாரடா உச்சியா வந்து ஹொக்காகே ஆஃபீஸ்க்கு போகிறா. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே பார்த்தா நம்ம சிக்கமாருவும் கோனஹமாருவும் இருக்காங்க. சாரடா அங்கே போயிட்டு புருட்டோ மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. அண்டு சிக்கமாருவும் வந்துட்டு, இனிமேல் புருட்டோவை பற்றி பேசுனா இந்த இடத்துக்கு நீ வராத, ஆல்ரெடி உனக்கு புருட்டோ பற்றி தெரியும், அவன் ஹொக்காகேவை கொண்டிருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஹொக்காகேவோட பையனை கொல்ல பார்த்துருக்கான், அவன் இந்த வில்லேஜோட எனிமி அப்படின்னு சிக்கமாரு சொல்கிறான். சரி, நீ சொல்கிறதுனால நான் புருட்டோவை மன்னிச்சு விட்டாலும் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் வந்து விட மாட்டாங்க, ஏன்னா அவன் நருட்டோவே கொண்டிருக்கான். இந்த மாதிரி சிக்கமாரு சொல்லிகிட்டு இருக்கும்போது சாரடா இருந்துட்டு சொல்கிறான், நான் சொல்கிறத ஒரே ஒரு வாட்டி கேளுங்க, புருட்டோ கிட்டேயும் கேட்டு பார்ப்போம், அதுக்கப்புறம் இந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் சிக்கமாரு அதுக்கு முடியாதுன்னு சொல்லிடுறான். அதனால் சாரடா இருந்துட்டு அவங்கள பார்த்து அப்படியே திட்டிட்டு அவள் பாட்டு கிளம்பிடுறா. அந்த நேரத்தில் கோனஹமாரு இருந்துட்டு சொல்கிறான், நீ எவ்வளோ தைரியம் தான் 8th ஹொக்காகேவை பார்த்து திட்டியிருப்ப அப்படிங்கிறான். ஸோ இதுலேருந்து நமக்கு தெரியுது சிக்கமாரு தான் 8th ஹொக்காகே. அண்டு ஹொக்காகேவோட அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா கோனஹமாரு. அப்போ சிக்கமாரு சொல்கிறான், இந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருந்தேன்னா நீ நிச்சயமாக ஹொக்காகே ஆகலாம் வாய்ப்பே இல்லை சாரடா, நீ இன்னும் ஒரு கெனினாக தான் இருப்ப கடைசி வரைக்கும் அப்படிங்கிறா. அதுக்கு சாரடா இருந்துட்டு, என்னோடய ரோல் மாடல் வந்து லார்ட் செவன்த், அதாவது நருட்டோ தான், உங்களை மாதிரிலாம் எனக்கு ஆகணும்னு அவசியமே இல்லை, எப்படி நருட்டோ லாஸ்ட் வரைக்கும் கெனினாக இருந்து கடைசியில் ஹொக்காகே ஆனாரோ அதே மாதிரி நானும் ஹொக்காகே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அந்த இடத்த விட்டுட்டு கிளம்பிடுறா. அடுத்த பேஜில் நருட்டோவி ஹினாட்டாவி காட்டுறாங்க. 2 பேரும் கவாக்கியோட அந்த டைமென்ஷனில் மாட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து கவாகி கட்டுறாங்க. கவாகியோட லுக்குமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மாறி இருக்குது. நியூ ஜென்க்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூமை டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சுமிரேவி சாரடாவி கட்டுறாங்க. சாரடா அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறா. அதுக்கு சுமிரே இருந்துட்டு சொல்கிறா, சரி அவங்க மேலே கோவப்படாத, இது எல்லாத்துக்கும் காரணம் ஆம்னிபொட்டன்ஸ் தானே, அந்த ஆம்னிபொட்டன்ஸ்னால தான் இப்போ இவங்களும் இப்படியெல்லாம் மாறியிருக்காங்க அப்படின்னு சுமிரே சொல்கிறா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆம்னிபொட்டன்ஸை பற்றி புருட்டோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எய்டாவோட ஒரு எபிலிட்டி தான் இந்த ஆம்னிபொட்டன்ஸுங்கிறது. அதனால பார்த்திங்கன்னா புருட்டோவும் கவாக்கியும் அவங்களோட பிளேஸ் வந்துட்டு அப்படியே ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நருட்டோக்கும் ஹினாட்டாக்கும் பிறந்த பையன் வந்து புருட்டோ இல்லை, கவாக்கி. அண்ட் அந்த ஆம்னிபொட்டன்ஸ் எஃபெக்ட் வந்து இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்காது, சாரடாவுக்கும் சுமிரேக்கும். இதனால தான் சாரடா வந்து சிக்கமாருக்கிட்ட போயிட்டு புருட்டோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா. அதுக்கடுத்து தான் எய்டாவையும் டேமனையும் நம்ம சாரடான்னு சுமிரை பார்க்குறாங்க. அப்போ எய்டா சொல்கிறா, நீ இன்னும் இந்த விஷயத்தை விடலையா, எப்படி இருந்தாலும் உனக்கே தெரியும், இதை மாற்ற முடியாது இந்த எபிலிட்டியை அப்படின்னு சொல்கிறா. அதுக்காகலாம் என்னால் விட முடியாது, நான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சாரடா சொல்கிறா. அப்போ எய்டா சொல்கிறா, நீ என்ன பண்ணாலும் அது வேலைக்கே ஆகாது, இது இனிமேல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறா. அப்போது சாரடா சொல்கிறா, அப்போ அதை ரிவர்ஸ் பண்ணு, உன்னோட எபிலிட்டி தானே அது, நீ அதை ரிவர்ஸ் பண்ணினா மறுபடியும் எல்லாம் பழைய நிலைமைக்கு ஆயிரும்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ என்னாலேயே நினச்சா கூட அது ரிவர்ஸ் பண்ண முடியாது, யோசிச்சு பாரு, நான் ஆம்னிபொட்டன்ஸை யூஸ் பண்ணி 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாரோட மெமரியும் மாற்றினா இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது, அதனால அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அப்படின்னு எய்டா சொல்கிறா. அந்த டைமில் அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும் எப்படி அந்த ஆம்னிபொட்டன்ஸ் ஒர்க் ஆகலை, அந்தளவுக்கு அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு டேமன் கேட்கும்போது, சுமிரை கிட்ட ஆல்ரெடி சிக்கமாரு சொல்லியிருப்பா, இதை பற்றி நீ வந்து சொல்லாத, உனக்கே தெரில அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி வச்சுருப்பான். இவங்களும் அதே மாதிரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே சந்தேகத்தோடு இவங்க பார்க்கும்போதே இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மிட்சுக்கியோ கவாகியும் காட்டுறாங்க. மிட்சுக்கி பார்த்திங்கன்னா சரியான கோவத்தில் இருக்கான். புருட்டோ எப்போ வந்தாலும் அவனை இங்கேயே கொன்றணும் அப்படிங்கிற முடிவில் தான் மிட்சுக்கி இருக்கான். கவாகி சொல்கிறான், அதை விட எனக்கு கோவம் இருக்குது, அதனால நீ கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இரு மிட்சுக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது வில்லேஜுக்குள்ளே ஆல்ரெடி நிறையா கிளாமார்க்ஸ் உருவாகிருக்கு, அதாவது கோடோட கிளாமார்க்ஸ் அதெல்லாம் வந்திருக்கு, சரி நான் அதை போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவாகி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். அதுக்கடுத்ததாக ஹீமாவரியை காட்டுறாங்க. ஹீமாவரியும் பார்த்திங்கன்னா நம்ம சோஜியோட பொண்ணு இருப்பா பார்த்திங்களா, அவள் கூட சண்டை போட்டிருக்கா. 2 பேரும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்படியே ட்ரைனிங் பண்ணிட்டு சண்டை போட்டிருக்காங்க. அந்த ஃபைட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஈனோ அண்டு சாயோட பையன், அதுக்கப்புறமா சிக்கமாரோட பையன், ஸோ இவங்க 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்காங்க. என்ன ஹீமாவரி வர வர நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுற, ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு இவங்கெல்லாம் கேட்கும்போது, ஆமாம் ஆகணும், ஏன்னா அவங்கக்கிட்டலாம் சொல்லாமான்னு தெரில, பட் இருந்தாலும் புருட்டோவை காப்பாற்றுறதுக்காக, புருட்டோ நிச்சயமாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஹீமாவரி சொல்கிறான். அதுக்கடுத்தது கவாகி கட்டுறாங்க. கவாகி அவனோட டோஜுட்ஸை யூஸ் பண்ணி அந்த கோடோட கிளாமார்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இரேஸ் பண்ணிடுறான். அப்போ அங்கேருந்து இந்த ஷினோபியோட சட்டையை பிடிச்சி திடீர்னு கவாகி இழுக்கிறான். அங்கே பார்த்தா அந்த ஷினோபியோட மேலேயே ஒரு கிளாமார்க் இருக்குது. அண்ட் இது எப்படி உனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு கவாக்கி கேட்கும்போது அவனுக்கு சுத்தமாக தெரியல.
அதுக்கப்புறமா அதையே அந்த இடத்துலேருந்து இரேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் கவாக்கி. அப்போ ஷிகமாருவும் கவாக்கியும் ஒன்றா ஜாயின் பண்ணி ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. எங்கன்னு பார்த்தா கோடு திரும்ப வில்லேஜ்குள்ளே வந்துட்டான். அது மட்டும் இல்லாமல் டென்டெயில்ஸோட க்ளோன்ஸ் மேலே அவனோட கோட் மார்க்ஸ், அதாவது அந்த கிளா மார்க்ஸை அதுக்கப்புறம் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வில்லேஜ்குள்ளே விட்டுட்ருக்கான். அந்த டென்டெயில் க்ளோன்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அப்போ கவாக்கியும் மற்ற ஷினோபியெல்லாம் வந்து அந்த டென்டெயில்ஸோட க்ளோன்ஸை அப்படியே டிஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நிறையா க்ளோன்ஸ் வந்து கவாக்கியை சுற்று போட்டுருச்சு. அதுக்கப்புறமா சாரடா அந்த இடத்துல என்ட்ரி. சாரடாவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற க்ளோன்ஸ் எல்லாம் அப்படியே டிஃபீட் பண்ணிட்டுருக்கா. இவங்க என்ன பண்ணாலும் அந்த கிளாமார்க்ஸ்குள்ளேருந்து ஒரு க்ளோனுக்குள்ளேருந்து இன்னொரு க்ளோன் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எண்டே இல்லாமல் ஸ்ப்ளிட் ஆகிக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு க்ளோனுக்குள்ளேருந்து கோடே வந்துடுறான். கோடோட லுக்குமே ஓரளவுக்கு சிமிலராக தான் புருட்டோவில் எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி. ஆனால் அவனோட ஒரு லெஃப்ட் கண்ணில் பார்த்திங்கன்னா ஒரு கோடு இருக்குது. ஸோ அதாவது கோடோட கண்ணிலே கோடை போட்டு விட்ருக்கானுங்க, யாருன்னு தெரில. அதுக்கப்புறமா சரி என்ன சாரடா அவனை பார்த்து 3 வருஷம் பக்கம் ஆச்சு அந்த மாதிரி கோட் பேசிகிட்டு இருக்கான். சரி புருட்டோ இங்கே வந்தானா அப்படின்னு சாரடாவை பற்றி கேட்குறான். அதுக்கு சாரடா வந்துட்டு உனக்கு என்ன இல்லையா, புருட்டோ இந்த ஊரை விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு, அது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கோடு இருந்துட்டு நானும் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் காணோம். சரி நான் இந்த வில்லேஜை வந்து அட்டாக் பண்ணால் நிச்சயமாக புருட்டோ வருவான்னு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கோட் சொல்கிறான். இந்த மாதிரி கோட் சொல்லிகிட்டு இருக்கும்போது கோடு மேலேயே காலை வச்சு பார்த்திங்கன்னா புருட்டோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குறான். புருட்டோவில் வந்து இது வரைக்கும் புருட்டோவுக்கு கொடுத்த ஒரு தரமான என்ட்ரி இது தான். சேம் டைம் கவாக்கி அந்த இடத்துல தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கோடு அவனோட கிளாவை ஆக்டிவேட் பண்ணிக்கிறான். புருட்டோ 3 வருஷம் கழித்து வில்லேஜுக்கு வந்தது வந்து சரியான ஷாக் எல்லாத்துக்கும் அங்கே இருந்தவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் புருட்டோ அங்கே வந்தது ஷிகமாருக்கு எப்படியோ தெரிய வந்துடுது. அண்டே சுமிரேக்கும் தெரியுது. எய்டாவோட சென்ட்ரிங்கன் எபிலிட்டினால அவளுக்கும் தெரிஞ்சிருது புருட்டோ திரும்ப வரான் அப்படின்னு. சாரடா அப்படியே அந்த இடத்துல ஸ்டன்னாக நின்றுருக்கா. அது சுற்றி பார்த்திங்கன்னா டென்டெயில் க்ளோன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. சென்டரில் இப்போ தான் பார்த்திங்கன்னா புருட்டோவை ஃபுல்லாக காட்டுறாங்க. சாசுகேவோட ஸ்வாடு, சாஸ்கேவோட க்ளோக்கை போட்டு சாஸ்கேவோட பொண்ணு பக்கத்துலேயே நின்றுருக்கான் புருட்டோ. அண்டு கவாக்கி கடைசியாக நீ இப்போ வந்துட்டியா புருட்டோ அப்படின்னு சொல்கிறான். அதோட இந்த மாங்கா சாப்டர் வந்து முடியுது. ஸோ புருட்டோ டூ ப்ளூ வார்டெக்ஸோட மாங்கா சாப்டர் 1 வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் புருட்டோவோட என்ட்ரி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. அண்டு சாப்டர் 2ல் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.